Welcome once again to Words of Life. திரும்பவுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We are studying through the Bible and we have reached 1 Corinthians. வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்திலே நாம் இப்பொழுது 1 கொரிந்தியரிலே வந்திருக்கிறோம். Chapter 10. 10ஆம் அதிகாரம். In chapter 10, Paul gives a warning to Christians. 10ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை பவுல் கொடுக்கிறார். He says in connection with 9:27 where he says I can preach to others and be disqualified myself. 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். That's what happened to the Israelites. இஸ்ரவேல் மக்களுக்கு அதுதான் நடந்தது என்று சொல்கிறார். Remember they came out of Egypt. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். Redeemed by the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டார்கள். Baptized into Moses. மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 2 baptisms. 2 ஞானஸ்நானங்கள். In the cloud, in the sea. மேகத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், கடலிலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். The cloud coming from heaven is a baptism, picture of baptism of the Holy Spirit. வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மேகமானது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. Going through the Red Sea is a picture of water baptism. சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக போவது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. The lamb, of course, is a picture of Christ. அந்த ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவுக்கு ஒப்பாக. They ate the same spiritual food, which means a picture of the word of God. அதே ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. The manna was a picture of God's word. அந்த மன்னா என்பது ஞான போஜனமானது தேவ வார்த்தைக்கு ஒப்பாக. They all drank from the rock, which is a picture of drinking of the Holy Spirit. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், அது பரிசுத்த ஆவியானவரை குடிப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. Split was a picture of Christ crucified. அந்த கன்மலை பிளக்கப்பட்டது என்பது கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கு ஒப்பாக இருக்கிறது. And he says people who took part in all this, இந்த எல்லா காரியங்களிலுமே பங்கு பெற்ற ஜனங்கள், God was not happy with them. அவர்களிடத்திலே தேவன் சந்தோஷமாக இல்லை. Do you believe that a person can experience all this and God is not happy with them? ஒரு மனிதன் இந்த காரியங்கள் எல்லாம் அனுபவித்தும் கூட தேவன் அவனிடத்திலே சந்தோஷமாக இல்லை என்று நம்ப முடியுமா? Baptized in the Holy Spirit and God is not happy with them? பரிசுத்த அபிஷேகம் பெற்றவனிடத்திலே தேவன் சந்தோஷமாக இல்லை தெரியுமா? That's what he is saying here. அதைத்தான் இங்கே சொல்கிறார். In fact, God killed them all in the wilderness. அவர்கள் எல்லாரையும் வனாந்தரத்திலே தேவன் கொன்றார். You say, oh well, that's for those people. அது அவர்களுக்கு தான் என்று நீங்கள் சொல்லலாம். No, he says this is an example, verse 6 for us. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. And he is telling Christians, கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார், don't be idolaters. நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்க வேண்டாம். Don't worship money. பணத்தை ஆராதிக்க வேண்டாம். Don't worship comfort. சொகுசை ஆராதிக்க வேண்டாம். Don't worship your bodily desires. உங்களுடைய சரீர ஆசை இச்சைகளை வணங்க வேண்டாம். That is all idolatry. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. That's doing what those people did. இதைத்தான் அந்த ஜனங்கள் செய்தார்கள். They worshipped a golden calf, you worship another type of gold. அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள், நீங்கள் வேறு ஒரு பொன்னை வணங்குகிறீர்கள். Or you worship your body. அல்லது உங்கள் சரீரத்தை வணங்குகிறீர்கள். What's the difference? என்ன வித்தியாசம்? And don't be immoral, verse 8. 8ஆம் வசனத்திலே சொன்னது போல நீங்கள் வேசித்தனம் பண்ணாதீர்கள். Don't play the fool in the sexual area. பாலியல் உறவிலே நீங்கள் ஏமாற்ற வேண்டாம். And don't grumble and complain, verse 10. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் முறுமுறுத்து குறை சொல்ல வேண்டாம். There are 3 things he mentions. இங்கே 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். Don't make something an idol in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் விக்கிரகமாய் மாற்ற வேண்டாம். Very careful in the sexual area. பாலியல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். Don't grumble and complain. நீங்கள் முறுமுறுத்து குறை சொல்ல வேண்டாம். That is also an example. இதுவும் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. And if you think you won't fall, நான் விட மாட்டேன் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால், be careful, verse 12, because the one who thinks he stands is the one who's going to fall first. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் தான் முதலாவது விழுவான், ஆகவே அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Don't ever say the temptation is too much. சோதனையானது அதிகப்படியாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம். Because God never allows us to be tempted, verse 13, beyond our ability. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் ஒரு காலம் சோதனை அனுப்ப மாட்டார் என்று 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். That's like the principal of a school telling all the students, ஒரு பள்ளியிலே முதல்வர் சொல்லுகிறார் எல்லாரிடத்திலேயும், that none of you will get a question paper above the level of your class. நீங்கள் எந்த வகுப்பிலே படிக்கிறீர்களோ அதை காட்டிலும் மேல் வகுப்பு கேள்வித்தாள்கள் ஒரு காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. Don't be afraid on examination. ஆகவே தேர்வுகளை குறித்து பயப்பட வேண்டாம். In second standard you'll only get a second standard question paper. 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு 2ஆம் வகுப்பு கேள்வித்தாள் மட்டுமே கிடைக்கும். You're in fifth standard you'll only get a fifth standard question. நீ 5ஆம் வகுப்பிலே படித்தால் உனக்கு 5ஆம் வகுப்பு கேள்வித்தாள் தான் கிடைக்கும். There's no need for a principal even to say that, because even little children know that. சிறு பிள்ளைகளுக்கு தெரியும், ஆகவே எந்த முதல்வரும் இதை சொல்லுவதற்கு தேவையே இல்லை. Many believers don't know it. ஆனால் அநேக விசுவாசிகளுக்கு இது தெரியவில்லை. God is more faithful than those teachers. அந்த டீச்சர்களை காட்டிலும் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறியாதிருக்கிறார். He knows what class you are in spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே எந்த வகுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He give you a test or examination paper beyond that class. அதை காட்டிலும் மேலான ஒரு வகுப்பினுடைய சோதனையை தேவன் எப்படி உங்களுக்கு கொடுப்பார்? Impossible. கூடாத காரியம். There's something more here. இங்கே அதை காட்டிலும் அதிகமான ஒன்று இருக்கிறது. God does for us what teachers cannot do. டீச்சர்கள் செய்யக்கூடாத காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார். If a teacher helps you in the examination, that is wrong. It is unjust and unrighteous. ஒரு டீச்சர் உங்களுக்கு தேர்வுல உதவி செய்வார் என்று சொன்னால் அது அநீதியான காரியம். But in God's examinations, தேவனுடைய தேர்வுகளிலே
He is permitted to sit with us and help us to pass the examination. அவர் நம்மோடு கூட உட்கார்ந்து அந்த தேர்விலே நாம் தேர்ச்சி பெறும்படியாக உதவி செய்வது அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. What a wonderful way this is to do an examination. பரீட்சை எழுதுவது எவ்வளவு இந்த விதத்தில் எழுதுவது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். Teacher sits with me and helps me to write all the correct answers. டீச்சர் அங்கே அருகாமையில் உட்கார்ந்து எல்லாவற்றுக்கும் சரியான பதில் எழுதுவதற்கு உதவி செய்கிறார். Every trial in life which God allows to come my way. என்னுடைய வழியிலே வரக்கூடிய தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு உபத்திரவத்திலே It is like me sitting in an examination table. நான் ஒரு தேர்வு மேஜையிலே உட்கார்ந்து இருப்பதை போல. But I have God sitting next to me. ஆனால் எனக்கு அருகாமையிலே தேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And he says, now do this. நீ இந்த கணக்கை செய். This is the answer for this. இதற்கு இதுதான் This is the way to do this. இப்படி தான் இதை செய்ய வேண்டும். Forgive that person. இவரை மன்னித்து விடு. Love him. இவரை நேசி. Be kind. அன்பாயிரு. Just control your tongue now. இப்பொழுது உன் நாவை And I do கட்டுப்படுத்து. that. என்று நான் இப்படி நான் செய்யும் பொழுது I get 100%. எனக்கு 100% கிடைக்கிறது. God is with us with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Then he speaks about the breaking of bread. அதற்கு பிறகு கர்த்தருடைய அப்பம் பிட்கிறதை He குறித்து says, when you பேசுகிறார். break bread, நீங்கள் அப்பம் பிட்கும் பொழுது remember it's a picture of all of you being one body. Verse நீங்கள் 17. எல்லாரும் 19ஆம் வசனத்தை பார்க்கிறது போல ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். In verse 17 he says, therefore you must recognize that when you break bread. ஆகவே நீங்கள் அப்பம் பிட்கும் பொழுது இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். In chapter 11, 11ஆம் அதிகாரம் he speaks about two things in the church. சபையில் இரண்டு காரியங்களை குறித்து One, பேசுகிறார். that a woman should cover her head. ஒன்று ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். Verse 1 onwards up to verse 17, 16. ஒன்றாம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை. That why should a woman cover her head? ஏன் ஒரு ஸ்திரீ முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்? Because of two reasons. இரண்டு காரணங்கள் It நிமித்தமாய். says the woman is the woman has to cover her head because she is, verse 7, the glory of man. 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீ புருஷனுடைய மகிமையா இருக்கிறபடினாலே தன்னுடைய தலையை மூடிக்கொள்ள I வேண்டும். ask you, do you think the glory of man should be covered in the church? சபையிலே மனிதனுடைய மகிமையானது மூடப்பட வேண்டுமா என்று கேட்கிறேன். You'd all say definitely. ஆம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். So woman is the glory of man. That's why she should have her head covered. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள், ஆகவே தான் அவளுடைய தலை மூடப்பட வேண்டும். Second reason, இரண்டாவது காரணம், a woman's hair, long hair, verse 15, is her own glory. 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் ஸ்திரீனுடைய நீளமான மயிர் அது அவளுடைய சொந்த மகிமை. Should a woman's glory be covered in the church? சபையிலே ஒரு ஸ்திரீனுடைய மகிமை மூடப்பட வேண்டுமா? Her long hair is her glory. நீண்ட மயிர் என்பது அவளுடைய மகிமை. So that's why she should cover her head. ஆகவே தான் அவளும் தன்னுடைய தலையை மூட வேண்டும். And another reason, இன்னொரு காரணம், it says here, the man is the head of the woman, verse 3. 3ஆம் வசனத்திலே புருஷன் ஸ்திரீக்கு தலையாய் இருக்கிறான். And Christ is the head of man. மனிதனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். Verse 3. 3ஆம் வசனம். Should Christ be covered in the church? கிறிஸ்து சபையிலே மூடப்பட வேண்டும்? Oh no. இல்லை இல்லை. So man should not cover his head. ஆகவே புருஷன் தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ள. His head is a picture of Christ. ஏனெனில் அவனுடைய தலையானது கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது. Should man be covered in the church? ஒரு புருஷன் தலையிலே முக்காடிட்டுக் கொள்ள வேண்டுமா? A man, ஒரு மனிதன், should he be covered? அவன் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டுமா? Yes, he should be covered. ஆம். Therefore, since it says in verse 3, woman's head is man, a woman's head should be covered. ஆகவே ஒரு ஸ்திரீனுடைய தலை புருஷன், ஆகவே ஸ்திரீனுடைய தலை மூடப்பட வேண்டும். So you need to understand this. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Think of a woman's head. ஒரு ஸ்திரீனுடைய தலை எண்ணி பாருங்கள். It says in verse 3, that's the man. அதுதான் ஒரு ஸ்திரீனுடைய தலை தான் மனிதன், புருஷன். Since man's glory should be covered, the woman's head should be covered. புருஷனுடைய மகிமை மூடப்பட வேண்டும் என்பதனாலே ஒரு ஸ்திரீனுடைய தலை மூடப்பட வேண்டும். But it says in verse 3, a man's head is Christ. ஆனால் ஒரு புருஷனுக்கு தலை கிறிஸ்து. Christ's glory should not be covered. கிறிஸ்துனுடைய மகிமை மூடப்படக்கூடாது. That's why a man doesn't cover his head in the church. ஆகவே தான் சபையிலே ஒரு புருஷன் முக்காடிட்டுக் கொள்ளக்கூடாது. Perhaps this is the first time in your life you are understanding the reason why a man doesn't cover his head. ஒரு புருஷன் தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ளக்கூடாது காரணம் இதுதான் முதல் முறையாக கேட்கலாம். If you understand this, every woman will gladly cover her head. இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் ஒவ்வொரு ஸ்திரீயும் சந்தோஷமாக முக்காடிட்டுக் கொள்வார். The trouble with most Christians is they haven't read the Bible. அநேக கிறிஸ்துவுடைய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் வேதத்தை வாசிக்கவில்லை. Then he speaks about the Lord's table. பிறகு கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசுகிறார். He says, make sure you take part worthily. நீங்கள் தகுதியோடு கூட இதிலே பங்கு பெறும்படியாக நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Don't come to the Lord's table without a clear conscience with God and man. தேவனோடும் மனிதனோடும் ஒரு நல்மன சாட்சி இல்லாதபடி இந்த கர்த்தருடைய பந்திக்கு வர வேண்டாம். This beautiful verse in verse 31. 31ஆம் வசனத்தில் அருமையான வாசகம் இருக்கிறது. That if we judge ourselves rightly, we will never be judged. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். What a wonderful verse. என்ன அருமையான ஒரு வார்த்தை. If you don't want to be judged in the final day, கடைசி நாளிலே நீங்கள் நியாயந்தீர்க்கப்பட வேண்டாம் என்று எண்ணினால் two bits of advice. இரண்டு ஆலோசனைகளை சொல்லுகிறேன். Don't judge others. மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம். Be merciful to them. மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக God will be merciful to you. தேவன் உங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருப்பார். இரண்டாவது ஆலோசனை, judge yourself correctly. உங்களை நீங்களே சரியா நிதானித்து அறியுங்கள். That's all. அவ்வளவுதான். Only two things. இரண்டு காரியங்கள். You will not be judged in the final day. கடைசி நாளிலே நீங்கள் நியாயந்தீர்க்கப்பட மாட்டீர்கள். I don't know about you, but I have already decided. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டேன். I am not going to judge others. நான் மற்றவர்களை நியாயந்தீர்க்க போவதில்லை. I am going to be merciful to all of them. எல்லாரிடத்திலும் இரக்கமுள்ளவனாக இருக்க போகிறேன். I am absolutely convinced God will be merciful to me. தேவன் என்னிடத்தில் இரக்கமுள்ளவராக இருப்பார் என்பதை
நான் Because நிச்சயித்திருக்கிறேன். the Bible says that. ஏனென்றால் வேதம் இதை Blessed சொல்கிறது. are the merciful, they'll obtain mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். I'm going to be tremendously merciful to all those who have harmed me. எனக்கு தீங்கு செய்வரிடத்திலே நான் மிகுந்த இரக்கமுள்ளவனாய் இருக்க And I know போகிறேன். God will be tremendously merciful to me in the final day. கடைசி நாளிலே தேவனும் என் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார் என்று அறிந்திருக்கிறேன். இரண்டாவதாக I'm going to judge myself very strictly. நான் மிகவும் கடுமையாக என்னை நிதானித்து அறிய போகிறேன். And therefore, verse 31, I will not be judged at all in the final day. ஆகவே கடைசி நாளிலே நான் நியாயந்தீர்க்கப்பட போவதில்லை. You'll be surprised when you see me standing at the judgment seat of Christ. நான் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்கள் என்னை பார்க்கும்போது You'll ஆச்சரியப்படுவீர்கள். say, the Lord saying, I've got nothing to judge you in. நான் உன்னை நியாயந்தீர்ப்பதற்கென்று ஒன்றுமில்லை என்று சொல்வார். And you'll wonder, how's that? இது எப்படி என்று நீங்கள் எண்ணலாம். Did Bro.Zac live such a perfect life? சகோதரர் ஜாக் அவர்கள் பூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரா? No, he judged இல்லை, himself அவர் தன்னைத்தானே நிதானித்து அறிந்தார். every day. ஒவ்வொரு நாளும் And தன்னைத்தானே he was நியாயந்தீர்த்தார். merciful to all other human beings. மற்ற எல்லா மனுஷர்களிடத்திலும் இரக்கமுள்ளவராய் இருந்தார். You can have that too. நீங்களும் இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். Chapter 12 speaks about the gifts of the Holy Spirit. 12ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து And he பேசுகிறது. compares it in verse 14 onwards to the parts of the human body. 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு சரீரத்தினுடைய அவயவங்களோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். Like the foot, verse 15. 15ஆம் வசனத்திலே கால், The ear and the eye, verse 16. 16ஆம் வசனத்திலே காது, கண். So, the gifts of the Spirit are like the different parts of the body. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் சரீரத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளைப் போல அவயவங்களைப் போல இருக்கிறது. The fruit of the Spirit ஆவியின் is கனியும் like the life of the body. அது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனைப் போல இருக்கிறது. There must be equal life in all parts of the body. சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களுக்கும் ஒரே விதமாக ஜீவன் போக வேண்டும். Like the blood flows to all parts of the body, the blood of Christ is needed in all parts of the church. எப்படி இரத்தமானது சரீரத்தில் எல்லா அவயவங்களுக்கும் பாய்ந்து செல்கிறதோ அதே போல கிறிஸ்துவினுடைய இரத்தம் சரீர சபையில் உள்ள எல்லாருக்கும் தேவை. In ministry, ஊழியத்திலே all parts are not the same. எல்லா பகுதிகளும் ஒன்றாக இல்லை. One does a job of a hand, another does a job of a ear. ஒன்று கையின் வேலையை செய்கிறது, ஒரு உறுப்பு காதின் வேலையை செய்கிறது. Which is more important? எது மிக முக்கியமான வேலை? I can ask you that by saying, which part would you like to cut off from your body? உங்களுடைய சரீரத்தில் எந்த பகுதியை வெட்டி எடுக்க விரும்புகிறேன் என்பதை கேட்டு நான் அறிந்து கொள்ளலாம். You don't even want to cut a small part of your little finger. உங்களுடைய சுண்டு விரலில் ஒரு சிறு பகுதியை கூட வெட்டி விட விரும்பவில்லை நீங்கள். Which part is unimportant for you? உங்களுடைய சரீரத்தில் எந்த பகுதியானது தேவையில்லாமல் You say, இருக்கிறது? well, these nails, they are so small. நகம் சிறியதா இருக்குது, இந்த நகமே தேவையில்லை என்று சொல்லலாம். Really? உண்மையாலுமேவா? When you feel scratchy, what will you do? உங்களுக்கு அரிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Your tongue can't. நாக்கு போய் சொரிந்து விட முடியாது. You need nails. உங்களுக்கு நகம் தேவைப்படுகிறது. Every part of the body has got some function. ஆகவே சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. It needs to be effective. ஒவ்வொரு அவயவமும் திறமையாய் செயல்பட You வேண்டும். can be a part of the body and paralyzed. நீங்கள் சரீரத்திலே ஒரு பகுதியாக இருந்து நீங்கள் வாதம் வந்தது போல. Supposing my right hand is got blood flowing in it, but it's paralyzed. என்னுடைய வலது கரத்திலே ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் இதுக்கு வாதம் வந்து விட்டது என்று You ask me, is it a part of your body? இந்த கையானது உங்கள் சரீரத்தில் ஒரு பகுதியா என்று கேட்கலாம். ஆம், but it's a useless part because it's paralyzed. ஆனாலும் அது வாதம் வந்தபடினாலே அந்த சரீரத்தினுடைய பகுதி எனக்கு பயனில்லை என்று சொல்லலாம். Some believers are like that. சில விசுவாசிகள் இப்படி Are they இருக்கிறார்கள். believers? அவர்கள் விசுவாசிகளா? Yeah. ஆமாம், விசுவாசிகள் தான். Are they cleansed in the blood of Christ? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே Is the கழுவப்பட்டவர்கள். blood flowing through them? அவர்களுக்குள்ளாக ரத்தம் பாய்ந்து செல்கிறது. Sure. கண்டிப்பாக ஆம். Are they any use to the church? அவர்கள் சபைக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறார்களா? Absolutely useless. முற்றிலுமே பயனற்றவர்களாக The இருக்கிறார்கள். others have to carry them along. மற்றவர்கள் அவரை இவர்களை தூக்கி கொண்டே செல்ல வேண்டும். What do they need? அவர்களுக்கு என்ன தேவை? They don't need conversion, they need power. அவர்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் அல்ல, அவர்களுக்கு வல்லமை They தேவை. don't need to become a part of the body, they are already a part of the body. சபை அவர்கள் சரீரத்தில் ஒரு அவயமாய் மாற தேவையில்லை, ஏற்கனவே அவயமாய் தான் They need to இருக்கிறார்கள். be baptized in the Holy Spirit and fire. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட And வேண்டும். function as a hand. ஒரு கையை போல வேலை செய்ய வேண்டும். You know, every member of the body who is not filled with the Holy Spirit is a burden on the whole church. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாத எந்த ஒரு அவயவமும் சபைக்கு ஒரு பாரமாய் இருக்கிறது. So there are many gifts. அநேக Some வரங்கள் இருக்கிறது. apostles, some prophets, some teachers, verse 28. 28ஆம் வசனத்திலே சிலர் அப்போஸ்தலர்கள், சிலர் தீர்க்கதரிசிகள், சிலர் And he says, போதகர்கள். just like not all are apostles, verse 29. 29ஆம் வசனத்திலே எல்லாரும் அப்போஸ்தலர்கள் Not all are இல்லை, prophets. எல்லாரும் Not தீர்க்கதரிசிகள் all இல்லை, can work miracles. எல்லாரும் அற்புதங்கள் Everybody செய்கிறவர்கள் knows இல்லை, that. எல்லாரும் Everybody knows குணமா that. மற்ற எல்லாருமே Everybody knows that. எல்லாருமே அதை அறிந்திருக்கிறார்கள். In the same way, it says, all don't speak in tongues, verse 30. அதே போல எல்லாருமே அந்நிய பாஷை பேசுகிறதில்லை. Then he says in chapter 13, 13ஆம் even if you அதிகாரத்தில் have all these gifts, இந்த எல்லா வரங்களையும் speaking பெற்றிருந்தாலும் in tongues, prophecy, everything, அந்நிய பாஷை பேசுவது, தீர்க்கதரிசனம் சொல்வது, எல்லா வரங்கள், if you don't have love, உங்களுக்கு அன்பு இல்லாவிட்டால் you get 0 out of 100. உங்களுக்கு 100க்கு 0 தான் கிடைக்கும். Here's a man who can speak in tongues, இங்கே ஒரு மனிதன் அந்நிய பாஷை பேசுகிறான், தீர்க்கதரிசனம் heal the சொல்கிறான், sick, வியாதியஸ்தர்களை faith to சுகமாக்குகிறான், move mountains, மலைகளை பெருக்கத்தக்க opens விசுவாசம், blind eyes,
குருடருடைய கண்களை Does திறக்கிறார், fantastic miracles. அற்புதமான அடையாளங்களை But he செய்கிறார். doesn't have love for people. ஆனாலும் ஜனங்கள் மீது Doesn't அவனுக்கு have அன்பு love இல்லை, for Jesus. இயேசு மீது அன்பு இல்லை. He stands before God. அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். God says, you get 0 out of 100, go to hell. உனக்கு 100க்கு 0 தான் கிடைக்கும், நரகத்துக்கு போ என்று சொல்லி விடுவார். Jesus said that. இயேசு Many will சொல்லியிருக்கிறார். come to him and say, Lord, we prophesied in your name, we did miracles in your name. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் என்று அநேகர் இடத்தில் வந்து But he சொல்வார்கள். says there was sin in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தது என்று Go to சொல்வார். hell, I don't know you. நீங்கள் உங்களை நான் அறியேன், நீங்கள் நரகத்துக்கு போங்க என்று சொல்லி விடுவார். So we need to see that love is like the motivating force that should exercise the gifts. ஆகவே வரங்களை உந்தி தள்ளுகிற ஒரு சக்தியாகத்தான் அன்பு இருக்க வேண்டும். We see very little of that today. இன்றைக்கு இதிலே மிகவும் குறைவாய்த்தான் காண்கிறோம். Today, almost every well-known preacher that I've heard of is using his gift to exalt himself. இன்றைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிற பிரபலமான வரம் பெற்ற ஒவ்வொரு பிரசங்கியார்களும் அந்த வரத்தை தங்களை உயர்த்துவதற்காகவே பயன்படுத்திக் To make கொள்கிறார்கள். money for themselves. தங்களுக்கென்று பணத்தை சம்பாதிக்க To live முடியாது, more comfortably themselves. மற்ற தங்களாகவே சொகுசான வாழ்க்கை வாழ To முடியாது. collect money from others with their gift. தங்களுடைய வரத்தை வைத்து மற்றவரிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்கிறார்கள். And as they get older, அவர்கள் வயதாக then வயதாக to promote their children. தங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்துக்கு கொண்டு It's வருகிறார்கள். like a family affair. இது ஒரு குடும்ப காரியத்தை போல இருக்கிறது. This is not a church. இது ஒரு சபை அல்ல. This is the worldly principle of royal families. இது ராஜரீக குடும்பம் என்கிறது போல உலகத்துக்கு அடுத்ததா இருக்கிறது. Christianity has drifted a million miles away from the truth of the apostles. கிறிஸ்தவம் என்பது அப்போஸ்தலர்கள் போதித்த சத்தியத்தை காட்டிலும் லட்சக்கணக்கான மைல்கள் அப்பாலே And போய்விட்டது. the sad thing is nobody speaks against it. துக்கமான விஷயம் என்ன தெரியுமா? யாருமே இதற்கு விரோதமாய் And பேசுவதில்லை. there's no one who recognizes this is not what the Bible speaks about. இந்த காரியங்களை வேதம் சொல்லுவதில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு கூட ஆட்கள் இல்லை. I don't speak evil of any man because I don't mention any names. நான் எந்த மனிதனை குறித்தும் தீமையாய் பேசுவதில்லை, ஏனென்றால் நான் யாருடைய பெயரும் சொல்லுவதில்லை. The Bible says don't speak evil of any man. எந்த மனிதனை குறித்தும் தீமையாய் பேச வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. But we expose error ஆனால் தவறுகளை without வெளியரங்கமாக்குகிறோம், mentioning names. பெயர்களை சொல்லாதபடி. You have to decide who is going into error. யார்தான் தவறுக்குள்ளாய் போகிறார்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். 14 it speaks about a local church meeting. 14ஆம் அதிகாரத்திலே ஸ்தல சபையுடைய கூட்டம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று one பார்க்கிறோம். preacher. ஒரே ஒரு பிரசங்கியாருக்கு செவி கொடுக்கிறது But மட்டும் all of you can share something. நீங்கள் எல்லாரும் ஒன்றை பகிர்ந்து கொள்ளலாம். Verse 26. 26ஆம் வசனம். Somebody has a teaching, somebody has a revelation, somebody has a tongue. ஒருவருக்கு அந்நிய பாஷை இருக்கிறது, ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். But he says if somebody speaks in a tongue, they must interpret. ஆனால் அந்நிய பாஷையில் யாராவது பேசினால் கண்டிப்பாக அது வியாக்கியானம் But பண்ணப்பட it's வேண்டும். much more profitable to prophesy, that means preach God's word, than to speak in a tongue. அந்நிய பாஷையில் பேசுவதை காட்டிலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவது, அதாவது தேவனுடைய வார்த்தையை போதிப்பது அதிக பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லுது. Old Testament prophecy was predicting the future. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசனம் என்பது எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடிய Here is காரியம். the clearest definition of prophecy in the New Testament, verse ஆனால் 3. 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே புதிய ஏற்பாட்டிலே That தீர்க்கதரிசனம் is தெளிவான வார்த்தை இருக்கிறது. to build up people மனுஷருக்கு பக்தி விருத்தி and உண்டாகும்படியாய், exhort them and console them. புத்தி உண்டாகும்படியாய், ஆறுதல் உண்டாகும்படியாய் பேசுகிறது. It got nothing to do with telling about the future. எதிர்காலத்தை குறித்து பேசுவதற்கு அங்கே ஒன்றுமில்லை. Can a sister do this? ஒரு சகோதரி செய்ய முடியுமா? Acts chapter 2 says the Holy Spirit will be poured out and your men and women will prophesy. பரிசுத்த ஆவியானவர் மேல் ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய புருஷர்களும் ஸ்திரீகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று Sure, வாசிக்கிறோம். a woman can prophesy. கண்டிப்பாக ஸ்திரீ தீர்க்கதரிசனம் சொல்லலாம். Chapter 11 verse 4, chapter 11 verse 5, it says if she covers her head, she can prophesy. 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே முக்காடிட்டுக் கொண்டால் அவள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So that's permitted. ஆகவே அது She அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. can't be a teacher exercising authority in a church, ஆனால் சபையிலே அதிகாரத்தை பிரயோகம் பண்ணுகிறதான ஒரு போதகனா இருக்கக்கூடாது. but she cannot be an elder. அதாவது மூப்பனா இருக்க முடியாது. That's forbidden அது தடை according செய்யப்பட்டிருக்கிறது. to 1 Timothy 2. 1 தீமோத்தேயு 2 படி. But she can prophesy. ஆனாலும் அவள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். If someone speaks in tongue, verse 13, then somebody must interpret. 13ஆம் வசனத்தில் யாராவது அந்நிய பாஷையை பேசினால் யாராவது அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். We believe in that. நாங்கள் இதை நம்புகிறோம். In our church, if somebody speaks in a tongue, there'll always be an interpretation. உங்களுடைய சபையிலே யாராவது ஒரு அந்நிய பாஷை பேசினால் எப்பொழுதுமே அதற்கு வியாக்கியானம் பண்ணுகிற ஒருவர் இருப்பார். Unless somebody comes and speaks in a carnal way without the leading of the Holy Spirit, then there'll be no interpretation. ஆனால் மாம்சத்தின்படி பரிசுத்த ஆவியினர் வழிநடத்தல் இல்லாமல் யாராவது அந்நிய பாஷை பேசினால் அதற்கு வியாக்கியானம் You இருக்காது. sense in the spirit, this is not of God. ஆவியிலே இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். This is some psychological manipulation. இது மனோதத்துவ ரீதியிலே But செய்யப்படுகிற where ஒரு there's a காரியம். genuine tongue, there must be an interpretation. ஆனால் உண்மையான ஒரு அந்நிய பாஷை இருக்குமானால் கண்டிப்பாக இங்கே வியாக்கியானம் இருக்க And வேண்டும். 2 or 3 prophets can speak in a meeting, verse 29. 29ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசிகளில் 2 அல்லது 3 பேர் பேசலாம். Unless it's a teaching meeting. அது ஒரு போதிக்கிற ஊழியம் இல்லாவிட்டால். Many types of meetings mentioned in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே பலவிதமான கூட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Evangelistic meeting. சுவிசேஷ ஊழியம். Like on the day of Pentecost, only one man speaks. பெந்தேகோஸ்தே நாளில் ஒரே ஒரு மனிதர் பேசுகிறார். Teaching meeting. போதிக்கிற ஊழியம். Like in Acts 20 when Paul was in Troas for about 10 hours, only he spoke. பவுல் துரோவா பட்டணத்தில் இருந்தார், அவர் மட்டுமே 10 நாட்கள் பேசினார். 10 hours. 10 மணி நேரங்கள் பேசினார். And then
Or there can be a prayer meeting like in Acts 12 where they would just gather to pray for Peter in the jail. அல்லது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு ஜெப கூட்டத்தை போல ஒரு கூட்டம் நடைபெறலாம். Or there can be a edification meeting like here where everybody shares together. அல்லது இங்கே சொல்லப்பட்டது போல பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதான ஒரு கூட்டமா இருக்கலாம். எல்லாரும் பகிர்ந்து கொள்கிற ஒரு கூட்டம். There are different types of meetings. ஆகவே வித்தியாசமான கூட்டங்கள் இருக்கிறது. And a church can have all these meetings. ஒரு சபைக்கு இப்படிப்பட்ட எல்லா கூட்டங்களும் நடைபெறலாம். And when a person preaches, ஒரு நபர் பிரசங்கிக்கும் what பொழுது should the others do? மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? Verse 29. 29ஆம் வசனம். They must decide, is this from God or just from his head? இது தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது இவருடைய மூளையிலிருந்து பேசுகிறார் என்று நிதானிக்க வேண்டும். Let the women keep silent. Verse 34. 34ஆம் வசனம். சபைகளிலே ஸ்திரீகள் பேசாமல் இருக்க compare கடவுள். scripture with scripture. அவர்கள் வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். You compare it with 1 Timothy 2. It's very clear. The area they should not speak is in the area of teaching. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. போதிக்கிற ஊழியத்திலே அவர்கள் அதில் ஈடுபடக்கூடாது. In chapter 15, 15ஆம் அதிகாரம், he is speaking about the importance of believing in the resurrection. உயிர்த்தெழுதலிலே விசுவாசம் கொள்ளுகிறதுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். This may not be a big thing for us, but in Corinth it was a big thing because some people didn't believe in the resurrection. இன்றைக்கு நமக்கு இது ஒரு பெரிய காரியமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கொரிந்துவிலே சிலர் உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கவில்லை. ஆகவே அதை எழுதுகிறார். Do you know how important the resurrection of Christ is? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம் என்று தெரியுமா? He says in verse 14 of chapter 15, 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, if Christ is not raised from the dead, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் our preaching is a waste of time. It's empty. பிரசங்கம் விருதா, அது your faith is empty. உங்கள் விசுவாசமும் விருதாவா இருக்கும். Then your faith is worthless. Verse 17. 17ஆம் வசனத்திலே உங்களுடைய விசுவாசமானது வீணாய் இருக்கும். And you are still in your sins. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருக்கிறீர்கள். And we are, verse 19, of all men in the world we are the most miserable. எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். Everything depends on whether Jesus rose from the dead or not. எல்லா காரியங்களுமே இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்பதை பொறுத்தே இருக்கிறது. The greatest truth we are to be witnesses of is that Jesus is alive. இன்றைக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். We are to proclaim to the world Christ is alive. கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நாம் உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். We have a cross in front of our church building over which we have written the words, Jesus is not on this cross, he is alive. எங்களுடைய சபை கட்டடத்துக்கு முன்பதாக ஒரு சிலுவை இருக்கிறது. அதில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு இங்கே இல்லை, அவர் ஜீவனோடு இருக்கிறார். He is not hanging on the cross. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. He is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். We have a testimony to the world. உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய சாட்சி ஒன்று உண்டு. Christ died on a cross for us. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். He is not there today. ஆனால் இன்றைக்கு அங்கே சிலுவையில் இல்லை. He is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். It's our double testimony. இதுதான் நம்முடைய இரட்டை சாட்சி. Christ died for our sins, but he is not there today. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், ஆனால் இப்பொழுது அங்கே சிலுவையில் இல்லை. அவர் அந்த சிலுவையில் இப்பொழுது இல்லை, அவர் ஜீவனோடு இருக்கிறார். Christ is risen. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். And we will also rise up with him. நாமும் அவரோடு கூட உயிரோடு எழும்புவோம். In chapter 16 there are some closing instructions. 16ஆம் அதிகாரத்திலே முடிவுரையாக சில காரியங்களை சொல்கிறார். How much are we supposed to give to God? தேவனுக்கு நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? No mention of tithe in verses 1 and 2. 1-2 வசனங்களிலே தசம பாகத்தை குறித்த எந்த குறிப்பும் இல்லை. As each person has prospered. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு நியமித்தபடியே whatever you feel like giving according to your ability, உங்களுடைய திராணிக்கத்தக்கதாக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ give cheerfully. அதை உற்சாகமாய் கொடுங்கள். That's all he says. அவ்வளவுதான் அவர் சொல்கிறார். It's up to you. அது உங்களை பொறுத்த காரியம். We must teach that. நாம் இதை போதிக்க வேண்டும். As God has prospered you. தேவன் உங்களுக்கு செய்த விதத்தின்படி. One other thing I want you to see here. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், concerning Apollos, verse 12. 12ஆம் வசனத்தில் அப்போலோவை குறித்து வாசிக்கிறோம். I encouraged him greatly to come and visit you people. உங்களை எல்லாம் வந்து சந்திக்கும்படியாய் அப்போலோவை நான் அதிகமாக வேண்டிக் கொண்டேன். Apollos is a junior man. அப்போலோ என்பவன் இளைய ஒரு சகோதரன். Paul is a senior apostle. பவுல் ஒரு முதுமையான ஒரு அப்போஸ்தலன். And he says, அவர் சொல்கிறார், go to Corinth. கொரிந்துக்கு போ என்று அவனை மிகவும் வேண்டிக் கொண்டார். Look at the freedom Apollos had. அப்போலோவுக்கு இருந்த ஒரு சுயாதீனத்தை பாருங்கள். He says, see Paul, I don't feel like going right now. பவுலே, இப்பொழுது போவதற்கு போல நான் உணரவில்லை. I don't feel a liberty. எனக்கு ஒரு விடுதலை இல்லை பவுலே. Paul says, okay, that's fine. சரி, நல்லது என்று சொல்கிறார். No pressure. அங்கே எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை. When he has opportunity. அவனுக்கு சமயம் உண்டாகும்போது வருவான். Wonderful to see how these people worked in the early church. ஆரம்ப கால சபைகளிலே இவர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள் என்பதை பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கிறது. He never gave commandments. பவுல் பெரிய அப்போஸ்தலன், யாருக்கும் கட்டளைகளை கொடுக்கவில்லை. Just a suggestion. ஒரு ஆலோசனை. And he says, you do, go when you feel free. நீங்கள் எப்பொழுது விடுதலையா உணர்கிறீர்களோ அப்பொழுது கொரிந்துக்கு போங்கள். One last word. ஒரு கடைசி வசனம். Verse 14 it says, 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், let everything you do be done in love. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. You know, I have that verse written and hanging up in my front room. என்னுடைய முதல் அறையிலே இப்படிப்பட்ட வார்த்தையானது எழுதப்பட்டு தொங்கியிருக்கிறது. எனக்கு நினைப்பூட்டும்படியாக, whatever I do in my life, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும், it must be done in love. அது அன்பினாலே செய்யப்பட வேண்டும். If it's not done in love, அன்பினாலே செய்யப்படவில்லை என்றால், however right it may appear in the eyes of others and my eyes, மற்றவருடைய கண்களிலேயும் என்னுடைய கண்களிலேயும் அது எவ்வளவு சரியாய் தோன்றினாலும், it's not accepted by God. அது தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. This is a verse that you must remember. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். Everything
everything that you do in your life be உங்களுடைய done in love. வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அன்பினாலே செய்ய வேண்டும். Out of love for Christ and a love for other people. கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாகவும் மற்றவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பின் Whenever நிமித்தமாகவும் you have a doubt about is it right for me to do this or not, இதை செய்வது சரியா இல்லையா என்று எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ ask yourself this question. இந்த கேள்வி நீங்களே கேட்டு பாருங்கள். Is it done out of love for Christ கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாக and இதை love for செய்கிறேன் others, அல்லது மற்றவர்கள் மீது இருக்கிற அன்பின் seeking நிமித்தமாக their செய்கிறேன் highest good, அவருடைய மேன்மையான நன்மையை கருதி maybe செய்கிறேன் correcting them அல்லது அவர்களை ஒருவேளை because you சிட்சிக்கலாம் love them. நீங்கள் அவரை நேசிக்கிற அப்படினாலே. Verse 23, 23ஆம் வசனம், the grace of the Lord Jesus be with you to do this. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. Amen. ஆமென். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.